வணக்கம். ஓஷோவின் தியானத்தின் பாதை பத்தின உங்க குறிப்புகளை பார்த்தேன். வணக்கம். தியானம்னாலே பொதுவா 1 மணி நேரம் கண்ணை மூடிட்டு சும்மா உட்காரணும்னு ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா ஓஷோ சொல்ற வழி ரொம்பவே வித்தியாசமாவும் ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாவும் தெரியுது. ஆமா, இன்னைக்கு இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். கண்டிப்பா. முதல்ல இதோட அடிநாதம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஓஷோவோட பார்வையில தியானம்ங்கிறது நீங்க செய்யற ஒரு விஷயம் இல்ல. ஓ, அது நீங்க இருக்கும் ஒரு நிலை. இந்த ஒரு வரிதான் மத்த எல்லா தியான முறைகள்ல இருந்தும் இத வேறுபடுத்தி காட்டுது. ஆமா, இதுதான் முக்கியமான புள்ளி. தியானம் செய்வது வேற, தியானத்தில் இருப்பது வேற. சரியா சொன்னீங்க. இந்த இருக்கும் நிலையை அடைய முதல்ல நம்ம நாமளே சுத்தப்படுத்திக்கணும். ஒரு தோட்டத்தை தயார்படுத்துற மாதிரி அந்த படிகளை ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஓஷோ ஆரம்பிக்கிற இடமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. தியானம்னா மனசை அடக்கிறதோ இல்ல ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துறதோ இல்ல. இல்லவே இல்ல. அது ஒரு செயல் அல்ல, அது உங்க இயல்புன்னு சொல்றாரு. இது ஒரு சின்ன வித்தியாசம் மாதிரி தெரிஞ்சாலும் முழு பாதையுமே மாத்திடுது இல்லையா? நிச்சயமா. நீங்க 1 மணி நேரம் தியானம் செஞ்சுட்டு மீதி 23 மணி நேரம் பதட்டமாவே இருந்தா அதுல அர்த்தம் இல்ல. உண்மைதான். ஆனா நீங்க தியானத்துல இருந்தா நீங்க செய்யும் எல்லா செயல்கள்லயும் அந்த அமைதி உங்க கூடவே இருக்கும். அந்த புயலோட மையப்பம் இது ஓமை. ஆமா, ரொம்ப அழகான ஊமை அது. வெளியில வாழ்க்கை எவ்வளவு புயல் மாதிரி சுழன்று அடிச்சாலும் நீங்க உங்க மையத்துல எந்த அசைவும் இல்லாம அமைதியா இருப்பீங்க. அதுதான் இலக்கு. சரி, இப்போ அந்த படிகளுக்கு வருவோம். தியானம்னா அமைதியா உட்கார்ந்துருக்கணும்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ம் ஆனா ஓஷோ உடல்ல இருந்து, அதுவும் நடனம் ஆடுவது, கத்துவது மாதிரி செயல்கள்ல இருந்து தொடங்க சொல்றது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு. ஏன் இந்த உடல் ரீதியான ஒரு குழப்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஓஷோ தியானத்தோட சுற்றளவு, அதாவது பெரிஃபெரி, உடம்புதான்னு சொல்றாரு. சுற்றளவா? ஆமா, நம்ம பல வருஷமா அடக்கி வச்ச கோவம், துக்கம், ஏமாற்றம்னு எல்லா உணர்ச்சிகளும் உடல்ல தான் தங்கியிருக்கு. ஓ, அவர் இத தடைகள், அதாவது பிளாக்ஸ்னு சொல்றாரு. நீங்க தோள்பட்டை இறுக்கமா உணர்றதோ இல்ல முதுகு வலியோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த அடக்கப்பட்ட உணர்ச்சிகளா இருக்கலாம். சைக்கோசோமேட்டிக்னு சொல்றோமே அதுவா? மனசோட பாதிப்பு உடல்ல தெரியுது. அதேதான். 100% அதுதான். அப்போ அந்த தடைகளை எப்படி உடைக்கிறது? அதுக்கு தான் அந்த விசித்திரமான வழிய சொல்றாரு. ஒரு ரூமுக்குள்ள உங்கள நீங்களே பூட்டிக்கிட்டு 1 மணி நேரத்துக்கு உங்க உடம்புக்கு என்ன தோணுதோ அதை செய்ய விடுங்க. என்ன தோணுதோ அதையா? ஆமா, கத்தணும்னு தோணுதா கத்துங்க, அழணும்னா அழுங்க, பைத்தியம் மாதிரி ஆடணுமா தாராளமா ஆடுங்க. இதோட நோக்கம் என்ன? சமூகம் கத்துக் கொடுத்த கட்டுப்பாடுகளை உடைச்சு உடல்ல தேங்கி இருக்கிற அந்த சக்திக்கு ஒரு வடிகால் கொடுக்கறது தான். இத செய்யும் போதுதான் உடல் எவ்ளோ லேசாகுதுன்னு உணர முடியும். கேட்கவே ஒரு மாதிரி விடுதலையா உணர்ற மாதிரி இருக்கு. ம் ஆனா இது பழைய குப்பைகளை சுத்தம் செய்யறதுக்கு சரி. புதுசா குப்பை சேராம இருக்க என்ன செய்யணும்? கோபம் வர்றது இயல்பு தானே? சரிதான். அங்கதான் ஓஷோவோட அடுத்த புள்ளி வருது. உணர்ச்சிகளை அடக்கவும் வேணாம், கண்மூடித்தனமா வெளிப்படுத்தவும் வேணாம். அப்போ அத ஆக்கப்பூர்வமா மாத்தணும். உதாரணத்துக்கு கோபம்ங்கிறது ஒரு சக்தி, அவ்வளவுதான். அது நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல. ஒரு நியூட்ரல் எனர்ஜி மாதிரி. எக்ஸாக்ட்லி. அந்த சக்தியை வச்சு நீங்க ஒருத்தரை அடிக்கலாம், இல்லனா அதே சக்தியை வச்சு ஒரு கல்லை உடைச்சு சிற்பம் செய்யலாம் இல்லையா? ஆமா. கோபம் வரும்போது அதை மடைமாற்றி ஓடவோ உடற்பயிற்சி செய்யவோ இல்ல ஒரு ஓவியம் வரைவோ பயன்படுத்தலாம். சரி சரி. இதோட சேர்த்து சரியான உணவு, நல்ல ஓய்வு, இது எல்லாமே இதுல அடங்கும். ஆமா, இது எல்லாமே உடலை சுத்தமா வச்சுக்க உதவும். சுத்தமான உடல் தான் தியானத்துக்கான முதல் வாசல். சரி, இப்போ உடல்ல உள்ள தடைகளை உடைச்சு விட்டோம். ஆனா அந்த தடைகளை உருவாக்குற தொழிற்சாலையே மனசுல தான் இருக்கு. கரெக்ட். ஓஷோ அடுத்து அந்த இடத்துக்கு தான் நம்மள கூட்டிட்டு போறாரு. உங்க மனசின் முதலாளி யாருன்னு ஒரு நேரடியான கேள்வியை கேட்கிறாரு. ஆமா, அவர் கேக்குறாரு, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க எண்ணங்கள் எதை சுற்றி ஓடுதுன்னு கவனிங்கன்னு. ம், பெரும்பாலும் அது பணம், காமம், அதிகாரம், இந்த 3 தூய்மையற்ற மையங்களை சுற்றி தான் இருக்கும்னு சொல்றார். யோசிச்சு பார்த்தா உண்மைதான். கடந்த 1 மணி நேரத்துல நம்ம எண்ணங்கள் எதை சுத்தி ஓடிச்சுன்னு பார்த்தாலே தெரியும். பெரும்பாலும் இந்த 3க்குள் ஒன்று இருக்கும் தானே. நிச்சயமா. வேலையில அடுத்த ப்ரமோஷன், இல்லைன்னா பணப்பிரச்சனை, உறவு சிக்கல்கள், இதுதான் மனசு முழுக்க ஓடிட்டு இருக்கு. இதுக்கு மாற்று என்ன? இந்த எண்ணங்களை நிறுத்தவா சொல்றார்? அதுதான் என்னோட கேள்வியும். நிறுத்த சொல்லல, அது முடியாதவும் சொல்றாரு. ஒரு எண்ணத்தை நீங்க நிறுத்த முயற்சி செஞ்சா அது இன்னும் அதிக சக்தியோட திரும்பி வரும். அப்புறம் என்ன செய்யணும்? அதுக்கு பதிலா உங்க கவனத்தை திசை திருப்ப சொல்றார். சத்தியம், நன்மை, அழகு, இந்த மாதிரி தூய்மையான விஷயங்கள் மேல உங்க கவனத்தை கொண்டு போங்கன்னு சொல்றார்.
ஒரு தோட்டக்காரல் வேலை மாதிரி. ஆமா, சரியா சொன்னீங்க. தோட்டத்துல களைகள் இருக்குன்னா அத ஒவ்வொன்னா பிடுங்கிட்டு இருக்கிறது ஒரு வழி. ஆனா அது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா புத்திசாலியான தோட்டக்காரன் அழகான பூச்செடிகளை நட்டு அதுக்கு உரமும் தண்ணீரும் ஊத்துவான். பூச்செடிகள் நல்லா வளர்ந்ததும் களைகளுக்கு இடமும் இல்லாம சக்தியும் இல்லாம போயிடும். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில வீட்டு வாடகை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது எப்படி மலர்களின் அழக பத்தி மட்டும் சிந்திக்கிறது? இது ஒரு விதமான தப்பித்தல் மாதிரி இல்லையா? நல்ல கேள்வி. இது தப்பித்தல் இல்ல, இது ஒரு தேர்வு. ஒரு தேர்வு. ஆமா, கவலைப்படுறது ஒரு மனப்பழக்கம். அந்த பழக்கத்தை மாற்றி நல்ல விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது இன்னொரு பழக்கம். ஆரம்பத்துல இது கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு ஏதாவது கருவிகள் இருக்கா? இருக்கு. அதுக்கு தான் அவர் சில வழிகளையும் சொல்றார். இயற்கையோட அதிக நேரம் செலவிடுறது, நல்ல இசைய கேக்குறது, நல்ல புத்தகங்களை படிக்கிறது. சத்சங்கம்னு சொல்றதும் இதுதானே? ஆமா, நல்ல நேர்மறையான மனிதர்களோட பழகுறது. இப்படி செய்யும்போது உங்க மனசோட இயல்பே மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்கும். உங்க கவனம் தானாவே தூய்மையான விஷயங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கும். உடல் மனம் இரண்டையும் சரி செய்த பிறகு ஒரு ஆழமான கட்டத்துக்கு வர்றோம்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா எண்ணங்களை விட உணர்ச்சிகள் தான் நம்மள அதிகமா ஆட்டிப்படைக்குது. இந்த உணர்ச்சி புயலை ஓஷோ எப்படி கையாள சொல்றார்? மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த சுத்திகரிப்புலயே ஆழமான பகுதி. இங்கேயும் அவர் அடக்கச் சொல்லல. இங்கேயுமா? அப்ப என்ன செய்ய சொல்றார்? உணர்ச்சிகளை உருமாற்றம் செய்யச் சொல்றார். 4 நேர்மறையான உணர்ச்சிகளை வளர்த்துக்கச் சொல்றார். இது ஒரு பயிற்சியா செய்யும்போது நம்மோட இயல்பே மாறிடும். அது என்ன அந்த 4 உணர்ச்சிகள்? முதல் உணர்ச்சி நட்பு. இது விரோதத்துக்கு எதிரானது. நட்பு. ஆமா, பொதுவா ஒருத்தர் நம்ம மேல கோவப்பட்டா நாமளும் பதிலுக்கு கோவப்படுவோம். இது ஒரு எதிர்வினை, ரியாக்ஷன். ஆமா, அது இயல்பு. ஓஷோ என்ன சொல்றார்னா, உங்க உணர்ச்சி எதிர்வினையா இருக்கக்கூடாது. அது உங்க கிட்ட இருந்து உருவாகிற செயலா, ஆக்ஷனா இருக்கணும். மத்தவங்க எப்படி இருந்தாலும் உங்க இயல்பு நட்பா இருக்கணும். இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில கோவமா இருக்கிற ஒருத்தர்கிட்ட நட்பா இருக்கிறது சாத்தியமா? மிகப்பெரிய பயிற்சி தான், ஒரே நாள்ல வராது. ஆனா இது ஒரு சவாலா எடுத்து பழகணும். சரி. இரண்டாவது கருணை. மத்தவங்களோட துன்பத்தை பார்த்து பரிதாபப்படுறதில்ல, அவங்க வலிய உண்மையிலேயே உணர்ந்து அதிலிருந்து அவங்க வெளிவர உதவ நினைக்கிறது. மூன்றாவது களிப்பு அல்லது மகிழ்ச்சி. துன்பம்ங்கிறதே ஒரு பழக்கம்தான் என்கிறார் ஓஷோ. துன்பம் ஒரு பழக்கமா? ஆமா, சிலர் எப்பவும் சோகமாவே இருக்கிறத பார்த்திருப்பீங்க. அது அவங்களோட தேர்வா மாறிடுச்சு. அதுக்கு பதிலா சின்ன சின்ன விஷயங்களிலையும் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க பழகணும். நான்காவது நன்றியுணர்வு. வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கலன்னு புகார் பண்றதை விட்டுட்டு அது நமக்கு என்ன கொடுத்திருக்கோ அதுக்கு நன்றி சொல்றது. ஒருவேளை நமக்கு பெரிய வீடு இல்லாம இருக்கலாம், ஆனா நல்ல மூச்சு விட முடியுதே, அதுக்கு நன்றி. இந்த 4 உணர்ச்சிகளையும் நட்பு, கருணை, களிப்பு, நன்றி உணர்வு நீங்க உணர்வு பூர்வமா பயிற்சி செய்யும்போது உங்க உணர்ச்சிகளோட தரம் உயருது. உங்க உள் உலகம் அமைதியாகுது. ஆக உடல், மனம், உணர்ச்சின்னு இந்த 3 தளத்தையும் தயார்படுத்திட்டோம். இப்போதான் அசல் தியானத்துக்கே வரும். ஆமா, மைய பகுதிட்டு. ஓஷோ இத வெறுமை, அதாவது எம்ப்டினஸ்னு சொல்றார். இந்த வார்த்தை கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கே. ஆமா, அந்த வார்த்தைய தப்பா புரிஞ்சுக்கப்பட வாய்ப்பிருக்கு. வெறுமைனா ஒண்ணுமே இல்லாத சூனியம் இல்ல. அப்போ என்ன? இங்க வெறுமைனா நீங்க உங்க உடல், மனம், உணர்ச்சிகள்ல இருந்து உங்களை பிரிச்சு பாக்குறது. நீங்க உடல் இல்ல, நீங்க மனசும் இல்ல, நீங்க உணர்ச்சிகளும் இல்ல. நீங்க இது எல்லாத்தையும் கவனிக்கிற ஒரு தூய்மையான உணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் உணர்றது. அந்த நிலையை தான் அவரு உடலற்ற நிலை, எண்ணமற்ற நிலைன்னு சொல்றார். சரி, அந்த நிலையை எப்படி அடையிறது? அதுக்கான நுட்பம் என்ன? அதுக்கு அவர் சொல்ற ஒரே ஒரு நுட்பம் தான் கவனித்தல் அல்லது சாட்சி பாவம், விட்னஸிங். கவனித்தல் ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த நுட்பம் இது. ஒரு ஆற்றங்கரையில உட்கார்ந்து ஆத்துல தண்ணி ஓடுறத எப்படி எந்த விமர்சனமும் இல்லாம சும்மா பாப்பீங்களோ, எந்த ஈடுபாடும் இல்லாம, அதே மாதிரி உங்க உடல்ல நடக்கிறதையும் மனசுல ஓடுற எண்ணங்களையும் உருவாகிற உணர்ச்சிகளையும் நீங்க விலகி நின்னு கவனிக்கணும். அதுல மூழ்கிடக்கூடாது. சரி தவறுன்னு தீர்மானிக்கவும் கூடாது. கூடவே கூடாது, சும்மா ஒரு சாட்சியா பார்க்கணும். இந்த இடத்துல வர்ற ஒரு ஊமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாதாரண மனிதனுக்குள் இருப்பது எண்ணங்கள் என்ற ஒரு ஓடை மட்டுமே. ஆட, இது எவ்வளவு உண்மை! ஆனா ஞானம் அடைந்தவருக்குள் கவனித்தல் என்ற ஒரே ஓடைதான் இருக்குங்கிறது. அந்த நிலையை கற்பனை செய்யறது கூட கஷ்டமா இருக்கு. அதுதான் தியானத்தின் உச்சம்.
மிக சரியான ஓமை அது. ஆரம்பத்துல நீங்க கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்குள்ள 2 ஓடைகள் ஓடும். ஒண்ணு எண்ணங்களோட ஓடை. இன்னொன்னு அத கவனிக்கிற உங்களோட ஓடை. நீங்க கவனிக்க பழக பழக கவனிக்கிற ஓடை வலுவாகும், எண்ணங்களோட ஓடை பலவீனமாகும். ஒரு கட்டத்துல எண்ணங்கள்ங்கிற ஓடையே இல்லாம போய் வெறும் கவனித்தல் மட்டும் மிஞ்சி நிற்கும். அதுதான் உச்சநிலை. இத இன்னொரு ஓமையோடு இணைக்கலாமே. அந்த படகு. ஆமா, கரையில கட்டப்பட்ட படகு. சொல்லுங்க, அது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது? படகுதான் நம்மளோட உணர்வு நிலை. கரைங்கிறது நம்மளோட அடையாளம். நான் இந்த உடல், நான் இந்த எண்ணம்னு நாம நம்மள அடையாளப்படுத்திக்கிறது. சரி. படகோட கயிறு கரையோட கட்டப்பட்டிருக்கும் வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் துடுப்பு போட்டாலும் படகு எங்கேயும் போகாது. நிச்சயமா. கவனித்தல்ங்கிற பயிற்சி அந்த கயிறை அவிழ்க்கிற வேலை. கரெக்டா, பெர்ஃபெக்ட். நீங்க உங்க எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கவனிக்க ஆரம்பிக்கும்போது, ஓ, இது நான் இல்ல, இது என்கிட்ட வந்துட்டு போற ஒரு விஷயம்னு புரிய ஆரம்பிக்குது. அந்த அடையாளம்ங்கிற கயிறு மெல்ல அவிழுது. அப்போதான் நம்மளோட உணர்வு நிலைங்கிற படகு தன்னோட பயணத்தை தொடங்குது. பிரபஞ்சத்துல தன்னோட பயணத்தை தொடங்குது. வாவ், ரொம்ப ஆழமான ஓமை. ஆக ஓஷோ காட்டுற பாதை ரொம்ப தெளிவா இருக்கு. முதல்ல தேவையற்ற தடைகளை நீக்கி உடல், மனம், உணர்ச்சிகளை சுத்தப்படுத்தி தியானத்துக்கான ஒரு தளத்தை உருவாக்கணும். ஸ்டெப் 1. அதுக்கப்புறம் கவனித்தல்ங்கிற மைய நுட்பத்தை பயிற்சி செஞ்சு எல்லா அடையாளங்கள்ல இருந்தும் விடுபட்டு ஒரு தூய்மையான இருக்கும் நிலையை அனுபவிக்கணும். சரியா தொகுத்து சொன்னீங்க. இது ஏதோ உலகத்தை விட்டு ஓடி மலையில போய் உட்கார்ந்து செய்யற விஷயம் இல்லைன்னு ஓஷோ ஆணித்தரமா சொல்றார். அது ரொம்ப முக்கியம். உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு தடையையும், அது உங்க வேலையா இருக்கலாம், உங்க குடும்ப உறவுகளா இருக்கலாம், இந்த கவனித்தல் பயிற்சியை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பா மாத்திக்க முடியும்னு அவர் சொல்றார். தடைகளையே வாய்ப்புகளா மாத்துறது. ஆமா. நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான். உங்க வாழ்க்கையில இப்போ உங்களுக்கு பெரிய தடையா இருக்கிற ஒரு விஷயத்த இந்த கவனித்தல்ங்கிற பயிற்சியை செய்யறதுக்கான ஒரு கருவியா நீங்க எப்படி மாத்துவீங்க?